Hi all, welcome back to my channel Charan's Diary. இன்னைக்கு என்ட்ரன்ஸ் மேக் ஓவர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறது, என்னென்னலாம் தேவையான ஐட்டம்ஸ்ன்றதை பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னாடி எடுத்த வீடியோ இப்போ தான் அப்லோட். எனக்கே நான் பேசுகிறதுலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. நீங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வால் பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கிட்டேன். ஆல்ரெடி பேட்டர்ன்ஸ் இருந்தது, அதுவும் பீகாக் ஃபெதர் பேட்டர்ன்லேயே இருந்தது. ஸோ அங்கே நான் ஜஸ்ட் பெயிண்டிங் மட்டும் கொடுத்துட்டேன். எனக்கு பிடிச்ச கலரில் நான் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். அதுவுமே ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணாமல் ஒரு ட்ரையாங்கிள் ஃப்ரேம் ஷேப் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வால் வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு. ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஐட்டமை தவிர மற்றதெல்லாம் நான் வீட்டில் வச்சிருந்த ஐட்டம் யூஸ் பண்ணி தான் நான் இந்த மேக் ஓவர் பண்ணேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு க்ரீன் மேட் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுவே ஒரு நல்ல சேஞ்ச் ஓவர் கொடுக்கும். க்ரீன் மேட் போட்டாச்சு. என்னோட ஐடியா வந்து என்னென்னா, எனக்கு ஃபவுண்டைன் வைக்கணும்னு ஆசையாக இருந்தது. ஸோ நான் வந்து ஒரு ஃபவுண்டைன் கிட் வாங்கியிருக்கேன். அதை வந்து இங்கே அசம்பிள் பண்ணிடலாம். இந்த ஃபவுண்டைன் கிட் நான் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். ஆண்டி கிராஃப்ட்ன்ற பேஜ்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பர்பாக இருந்துச்சு குவாலிட்டி வைஸ், அண்ட் ரொம்ப சேஃபாக அனுப்பியிருந்தாங்க பேக் பண்ணி. அவங்களே இந்த ப்ராடக்ட் அசம்பிள் வீடியோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்து அசம்பிள் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அவங்களே வந்து அந்த பைப்லேருந்து மோட்டர் வரைக்கும் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க, அண்ட் ஆல்சோ பெபிள்ஸ். ஸோ எஸ், ஃபவுண்டைன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் ஆன் பண்ணல, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபவுண்டைனை வந்து கொஞ்சம் பெபிள்ஸ்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணிடலாம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து பெபிள்ஸ் அவங்க கொடுத்துருந்தது ஒன்லி ஒயிட் பெபிள்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. நான் என்கிட்ட வந்து கொஞ்சம் பிளாக் கலர் பெபிள்ஸ்லாம் வச்சுருந்தேன். அதனால் அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இன்னும் நல்லாயிருக்குன்றதுக்காக. அண்ட் சுற்றியும் பெபிள்ஸ் போட்டுக்கிட்டேன். இதுக்கு முழுக்க வந்து நான் ஐடியா பண்ணது. ஐ மீன் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் டிசைன் பண்ணேன், எனக்கு தோன்றது. ஸோ உங்களுக்கு வேறு மாதிரி தோணலாம், ஃபவுண்டைன் இல்லாமல் வேறு எதாவது ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கலாம். உங்களுக்கு எது மாதிரி பிடிச்சிருக்கோ அது மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபவுண்டைன் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் பிளான்ஸ் வச்சு பிளான்ஸ் லைட்டிங் வச்சு மேக் ஓவர் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஃபவுண்டைன் வச்சுட்டு வெளியில் வந்து சுற்றி வந்து பிளான்ஸ் வச்சுக்கிட்டேன். அதுவே ரொம்ப நல்ல ஃபீல் கொடுத்துச்சு. இல்லை உங்களுக்கு ஃபவுண்டைன் தான் வைக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் இந்த கிட் வந்து ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா வந்து டிஐஒய் ஃபவுண்டைன் பண்ணலாம். நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது யூடியூப்பில். ஸோ நீங்கள் அது மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். என்கிட்ட ஆல்ரெடி இருந்த டெக்கார் பீசஸையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். லைக் புத்தா, கேண்டில்ஸ் அதெல்லாம் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த எக்ஸ்ட்ரா பெபிள்ஸையும் வந்து அங்கங்கே போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். குட்டி பாட் வாங்கி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இங்கே ஹேங் பண்ணிடலாம். ஸோ இந்த செராமிக் பாட்ஸுமே வந்து நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இங்கே யூஸ் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஹேங் பண்ணிவிட்டேன். 2 கலரில் வச்சுருந்தேன். அண்ட் அதை அப்படியே போடாமல் அது உள்ள கொஞ்சம் ஹேங்கிங் பிளான்ஸும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் அது பார்க்கறதுக்கு ஒரு நல்ல லுக் கொடுக்கும். அங்கே வந்து நான் ஹேங்கிங் பாட்ஸ் மாட்டி ஃபில் பண்ண போகிறேன். விண்டோஸ் ரொம்ப எம்டியாக இருந்தது, அதனால் ஹேங்கிங் பாட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நேம் போர்ட், டிஐஒய் நேம் போர்ட். இது வந்து எப்படி பண்ணேன்னா, கேக்கோட ஃபாயில் பிளேட் இருக்கும்ல, ஸோ அதை வந்து தூக்கி போடாமல் இப்படி ரீயூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது சும்மா நேம் போர்ட் பண்ணணுன்னு ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த பிளேட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ அதில் நான் ஆல்ரெடி ஃப்ளார்ஸ் இருந்தனால அதை யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிவிட்டு ஹேங் பண்ணிவிட்டேன். ஸோ அதுவுமே ஒரு நல்ல லுக் கொடுத்துச்சு. இது வந்து லைட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ வேர்டை வந்து ஃபவுண்டைனில் வச்சிடலாம். இந்த பேர்ட்ஸ்மே வந்து கிட்டோட வந்திருந்தது. 2 பேர்ட் அதை வந்து பிளேஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃபவுண்டைனை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் லைட்டிங்கோட போட்டோன்னா இன்னும் அழகாக இருக்கும். நிஜமாவே பால்கனியில் வந்து இந்த ஃபவுண்டைன் ட்ரை பண்ணால் ஒரு ராயல் லுக் கொடுக்கும். ஸோ எஸ், என்ட்ரன்ஸ் மேக் ஓவர் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ அது எப்படி வந்திருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். மேகம் திறந்து வந்து மண்ணில் இறங்கி வந்து மார்பில் ஒளிந்து கொள்ளவா, மார்பில் ஒளிந்து கொண்டால் மாறன் நம்ப வரும், கூந்தலில் ஒளிந்து கொள்ள வரவா, என் கூந்தல் தேவன் தூங்கும் பள்ளி அறையா, மலர் சூடும் வயதில் என்னை மறந்து போவதுதான் முறையா, நினைக்காத நேரம் இல்லை காதல் ரதியே, உன் பேரை சொன்னால் போதும் நின்று வழிவிடும் காதல் நதியே, என் சுவாசம் உன் மூச்சில், உன் வார்த்தை என் பேச்சில்,
5-6 நூற்றாண்டு வாழ்வோம் என் வாழ்வேவா. மலர்களே மலர்களே இது என கனவா. Hope you like the video. Next ஒரு interesting வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் signing off from Charan's Diary. Thanks for watching. Like, share, subscribe. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. Bye.